கட்டளை தான் இது. இது நோன்பு என்பது முக்கியமான கடமை, இது கட்டளை, இதை எல்லோருமே நிறைவேற்றிதான் ஆகணும். இதை விடுவதற்கு விதிமுறைகள் என்று சொல்ல போனா நோன்பு வச்சா அவர் மௌத்தா போடுவாரு, அதனால நோன்பு வைக்க தேவையில்லை. பைத்தியக்காரனுக்கு நோன்பு வைக்கணுங்க அவசியம் கிடையாது. மாதவிடாயில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, ஹைலு நிஃபாஸ்ல இருக்கக்கூடிய குழந்தை பெற்று நிஃபாஸ்ல இருக்கக்கூடிய பெண்கள், ஹைல் வரக்கூடிய பெண்களுக்கு நோன்பு கடமை இல்லை. இது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு தான். இவங்க இல்லாம நோன்பை விடுவதற்கு பல காரணங்களை நம்ம தேடி இருக்க கூடாது. தலை வலிச்சுக்கிட்டே இருக்கு நோன்பை விடலாமா, வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கு நோன்பை விடலாமா, வெயில் ரொம்ப கொஞ்சம் அதிகமா இருக்கு அதனால நோன்பை விடலாமா, நான் பயணத்துல இருக்கிறேன் அதனால நோன்பை விடலாமா. பயணத்துல இருக்கிறவங்களுக்கும் நோன்பு விட அனுமதி. அன்றைய பயணம் அப்படி இருந்துச்சு, இன்றைய பயணம் அப்படி இல்லை. இந்த நாட்டுல இன்னொரு நாட்டுக்கு ஒரு மணி நேரத்துல நம்ம பயணம் செஞ்சு போகக்கூடிய அளவுக்கு எல்லாமே இருக்கு. எனவே அல்லாஹ் இதான் கட்டளை இதான் கடமைன்றானா அதை கண்ண முடியும் நிறைவேற்றணும். அதை நிறைவேற்றல அப்படின்னு சொன்னா அதை விடுவதற்கு காரணங்கள் தேடக்கூடியவர்களாக இருந்தாலோ அல்லது அதுல அதிகமாக சேர்க்கிறதோ அல்லது அதிகமாக பெருக்கக்கூடிய நிலை இருந்தால் சிரமத்தை அல்லாஹ் கொடுப்பாங்கக்கூடிய ஒரு செய்தி தான் என்று ஓதப்பட்ட இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, ஏதாவது ஒரு மாட்டை அறுத்துருன்னு அல்லாஹ் சொல்லும் போது அவங்க வாங்கி அறுத்திருந்தாங்கன்னா அதுவே அவங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும். அவங்க அல்லாஹுவினுடைய சொல்ல மீறி என்ன என்ன என்னன்னு யோசிச்சு கேள்வி கேட்டதனால அந்த மக்கள் சிரமத்திற்கு உள்ளானார்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுதான் படிப்பினை. அது மட்டும் அல்லாமல் இங்கு ஓதப்பட்ட சூரத்துல் பக்கரா இது ரொம்ப விசேஷமான ஒரு சூறா. குர்ஆனிலேயே அல்லாஹ் சொல்லக்கூடிய இறக்கிய சூறாக்களிலேயே சூரத்துல் பக்கரா என்பது ரொம்ப விசேஷமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இக்ராஉல் பக்கரா, இக்ராஉல் பக்கரா, பக்கராவை ஓதுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சூரத்துல் பக்கராவை ஓதுவதன் மூலமாக, சூரத்துல் பக்கராங்கிறது நாம நினைக்கிற மாதிரி ஒரு பக்கமோ ரெண்டு பக்கமோ கிடையாது. சூரத்துல் பக்கராங்கிறது அதனுடைய எண்ணிக்கை ரொம்ப நீளமானது. ஆனால் சூரத்துல் பக்கராவை ஒருவர் ஓதுகிறார், இன்று ஓதப்பட்ட தொழுகையில் ஓதப்பட்ட இந்த சூரத்துல் பக்கராவை சகோதரர்களே, ஒருத்தர் வீட்டுல உட்கார்ந்து பக்கரா சூரா ஓதினால் அந்த வீட்டை அல்லாஹுவினுடைய அருளை கொண்டு வரக்கூடிய மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒருவர் தன்னுடைய கடையில் அமர்ந்து சூரத்துல் பக்கராவை ஓதினால் அந்த கடை முழுவதும் அல்லாஹ்வினுடைய அருளை, கருணையை, ரஹமத்தை கொண்டு வர மலக்குகள் சூழ்ந்து கொள்கின்றார்கள். ஒருவர் சூரத்துல் பக்கராவை எந்த இடத்தில் ஓதுகின்றாரோ அந்த இடத்திற்கு அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்கிறான். சூரத்துல் பக்கராவை யார் ஓதுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் அருள் புரிகின்றான். எப்படிப்பட்ட அருள் அப்படின்னு சொன்னா, அவருக்கு செய்வினையை யாராவது ஏற்படுத்தினால் அது அவரை தீண்டார். எதிரிகள் அதிகமாக இருந்தால் அந்த எதிரிகளுடைய தொல்லை அவரை பின்தொடர முடியாது. அவருக்கு